மீன் சூப் கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. அதிகமாக கொதிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் அரைச்சி வடிகட்டி போட்டிருக்கோம். நல்லா திப்பிகளும் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நல்லா கொச்ச உடனே அப்படியே க்ளீனாக வந்து அப்படியே ஊற்றி அப்படியே சூடாக குடிக்கிறதாங்க. நீங்கள் இது போல் சூடாக குடிச்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது நெஞ்சு சளி, மூக்கடைப்பு, தலைதோஷம், தலைவலி, இன்னும் பல விதமான வியாதி கூட இது வந்து ரொம்ப பயன்படுது. பொதுவாக சிலருக்கு வந்து நெஞ்சு சளி வந்து அறவே அறாது. நெஞ்சிலே இருக்கும். இரும்போதெல்லாம் வந்து சளி வந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்டவங்களாம் இந்த குப்பைமேனி சூப் வந்து அடிக்கடி போட்டு குடிங்க. உங்களுக்கு உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது மூக்கடைப்பு இருந்தாலும் சரி, மூக்கில் சளி இருந்தாலும் சரி, நெஞ்சில் சளி இருந்தாலும் சரி, தலைவலி, தலைதோஷம், இன்னும் பல விதமான தோல் வியாதிகள், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். இந்த குப்பைமேனி இலையில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் அடிக்கடி சட்னி, துவையல், சூப்பு அப்படி பல விதமான டிஷ் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? குப்பைமேனி மூலிகை சூப் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு களி கூட்டலாம். களி கூட்டு அப்படியே கிளாஸ் ஊற்றி குடிக்கிறதாங்க. செம்ம டேஸ்ட்டில் பண்ணிக்கிறோம். கார சாரமாக சூப்பராக அருமையாக இருக்குது. எப்பேட்டு நெஞ்சு தொண்டையில் சளி இருந்தாலும் சரி, உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் குடிக்கும்போது. அதுங்க சூப்பராக போட்டிருக்கோம். குப்பைமேனி சூப் அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா? ஒரு வச்ச வரைக்கும் போதுங்க. இப்போ அப்படியே கிளாஸ் ஊற்றி அப்படியே குடிச்சிடலாம். இப்போ